வெல்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஃபேனுக்கு காயில் வந்து கண்டினியூட்டி காட்டல, அதனால் அதை எப்படி சரி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஃபேனில் இது மாதிரி ஆகுதுன்னு காயில் போச்சுன்னு தூக்கி போடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், காயிலில் எந்த இடத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா காயில் டேமேஜையும் சரி பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட வகையான டேமேஜை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அதனால் நம்ம இப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். காயில் டோட்டலி எரிஞ்சிருந்ததுனால சரி பண்ண முடியாது. ஆனால் காயில் வைண்டிங்லேருந்து வெளியே எடுக்கிறாங்கல்ல, ஒயரு அந்த இடத்துல எரிஞ்சிருக்கிறது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வந்து சரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான காயில் ரெடி ஆகிடும். அதனால் நம்ம இப்போ வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயிலில் வந்து நம்ம வெளியே இருந்து செக் பண்ணும்போது அந்த 3 ஒயர்லேயும் கண்டினியூட்டியே காட்டலை. அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு ஒயர் கட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 2-3 ஒயரும் கூட கட் ஆகிருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூட்டி நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நான் உங்கள்கிட்ட மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த கண்டினியூட்டியுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஜூம் பண்ணிட்டேன். இப்போ காயிலில் இந்த காயில் அவுட் எடுக்கிற அந்த ஸ்லீவ் போட்டு வெளியே இருந்து வயரை ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல, மேக்ஸிமம் அந்த இடத்துல இறுக்கி கட்டுறாங்க. அதனால தான் அந்த இடத்துல கட் ஆகுதா என்னன்னு தெரியல. எரிஞ்சு எல்லா ஃபேனுமே வந்து அந்த இடத்துல மட்டும்தான் கட் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா ஃபேனுமே நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல அது மட்டும்தான் கட் ஆகுது எரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல புது பிளேடாக வாங்கிக்கிங்க. இது கொஞ்சம் பழைய பிளேடு, அதனால் நான் அழுத்தி கட் பண்ணுறதா இருக்குது. அப்படி அழுத்தி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வலிக்கிட்டு போயிட்டு காயிலில் டேமேஜ் பண்ணிடும். நீங்கள் புது பிளேடாக வாங்கிக்கிங்க. லைட்டாக வச்சு இப்படி அமுக்கணும், கட் ஆகிடணும். அந்த மாதிரி புது பிளேடாக வச்சுக்கிங்க. இப்போ அதில் இருக்கிற நம்ம பழைய ஸ்லீவை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, இப்போ அந்த இங்கே உள்ள வெளியிலேருந்து உள்ளே கொண்டு ஜாயின் பண்ணுறோம்ல வயரு, அந்த வயரும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம், மாற்றி யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு சுவிட்சில் இருக்கிற சைடு அந்த வயரை கொண்டு வந்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த நூலை கட் பண்ணி எடுக்கணும். அது நம்ம அடிக்கடி கட் பண்ணியிருக்கோங்கிறதால கொஞ்சம் நான் அசால்ட்டாக எடுத்துருவேன். உங்களுக்கு வந்து புதுசாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் மட்டும் அசால்ட்டாக பிடிச்சி அமுக்குனிங்கன்னா காயில் போய் ஒரு கட் பண்ணிச்சுன்னா டோட்டலாக காயில் வேஸ்ட் ஆயிரும்ல. ஓகே, இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து தூக்கணும். உள்ளே இருக்கிற காயில் பிச்சிடக்கூடாது. ஓகே, இந்த ஸ்லீவை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த ஸ்லீவ். ஏன்னா ஹீட்லேயே இருந்ததால் நம்ம அப்படியே பிடிச்சி ஸ்லீவை இழுத்தோம்னா காயிலில் அவுட் ஆகிற அந்த கம்பி வந்து பிச்சிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சீவிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஸ்லீவை எடுத்துடணும். ஏன்னா காயில் வைண்டிங்லேருந்து வெளியே எடுத்துருக்க கம்பி வந்து கட் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக காயிலே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஒரு சில இடத்துல கட் ஆகிடுச்சுன்னா திரும்ப சீவிட்டு வேறு கம்பி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் உள்புறமாக எங்கேயா கட் ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட அதாவது இன்னும் ஒரு 2 அந்த 2 நூலை கட் பண்ணால் தான் அந்த ஸ்லீவை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு காயில் சேஃப். இது நிறைய பேர் வந்து அந்த சுவிட்சுக்கிட்ட வந்து செக் பண்ணுவாங்க. காயிலில் கண்டினியூட்டி காட்டலைன்னா அவ்வளோதான், காயில் போயிடுச்சு அப்படின்ட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதாவது எல்லாமே சொல்லலை, ஒரு சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. மற்றவங்களாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க.
இது ஃபுல்லாக இரும்பு ஃபேனுங்கிறதால இது நமக்கு எப்பயுமே இந்த மாதிரி ஃபேன் வாங்காதீங்க, வாங்கினா ஆபத்து தான். ஏன்னா நமக்கு இந்த காயில் வந்து பாடி டச் ஆச்சுன்னா ஃபேன் ஃபுல்லாக கரண்ட்டு பாஸ் ஆகும். நம்ம ஃபேனை நகர்த்தி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு ஷாக் அடிக்கும். இந்த ஃபேன் வச்சுருந்தவங்களுக்கு ஷாக் அடிச்சிருச்சுன்னாங்க. எப்படின்னா இதில் கீழே இருந்த சுவிட்சு வந்து அமுக்கி சுவிட்சு கீழே விழுந்துருச்சு. சுவிட்சு கீழே விழுந்தம்போது அங்கே என்ன ஆகும், சுவிட்சு பாடியில் டச் ஆகிட்டு இருந்ததால் ஃபேனை நகர்த்தி வைக்கும்போது செம்ம ஷாக் அடிச்சிருச்சுட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் இஎல்சிபி வச்சுருக்காங்க, வச்சுருந்தோம் அந்த ஃபியூஸ் ஆகலை, எனக்கு ஷாக்கு தான் அடிச்சுது நல்லா அப்படிங்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிற ஃபேன் தாங்க எப்போவுமே சேஃபு. இந்த மாதிரி ஃபேன்லாம் வாங்கினீங்கன்னா நீங்களே ஒயரிங் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம்னா அப்போ தான் நீங்கள் சேஃபாக பண்ணுவீங்க. எங்கேயாவது கொடுத்து பண்ணிங்கன்னா சும்மா அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா எங்கேயாவது டச் ஆக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாகிடும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டீலோட நம்ம ஒயரிங் பண்ணும்போது ஸ்டீல் இருக்கிற இடத்துல எப்படி பண்ணுங்கிறத அது ஒரு ப்ராப்பராக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு ஒயரை இழுத்துட்டு அப்படியே வச்சு ஜாயின் பண்ணி விட்றாங்க. ஓகே, நம்ம எல்லா கம்பியும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 550 காமிக்குது, 290 காமிக்குது. இப்போ இந்த 550 வந்து கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த 290 காமிச்சது இல்லை, அதில் வந்து நம்ம நியூட்ரல் மெயினை கொடுத்துக்கணும். இப்போ 280 ஒன்று காமிக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா ரிவர்ஸில் சுற்றும், அவ்வளோதான். ஓகே, நான் சுவிட்சு சைடு இருக்கிற அந்த 3 ஒயரையும் எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு காயிலுக்கு ஜாயின் பண்ணேன். ஏன்னா ஆல்ரெடி காயில் சைடு இருந்த அந்த ப்ளூ பிளாக்கு ப்ளூ பிளாக் ரெட் ஒயர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ஹீட்லேயே இருந்ததால். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சுவிட்சு சைடு அங்கே இருந்ததை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டேன். நல்லா ப்ராப்பராக போட்டு நூலெல்லாம் போட்டு கட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா 550 காமிக்குது. இன்னும் 2 எண்டில் வந்து 290 காமிக்குது. ஓகே, அவ்வளோதான். காயிலெல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். இப்படி மூடியை போடுறோம்ல, இப்போ என்னன்னா வெளியில் இருக்கிற அந்த 3 ஒயர் வந்து இந்த வெளியில் இருக்கிற அந்த 3 ஒயர் இருக்குல்ல, அந்த 3 ஒயரும் வந்து எடுத்துட்டோம்ல, அது வந்து சும்மா ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ரொட்டேட்டிங் ஆகிற ஃபேனில் கண்டிப்பாக அது ஆடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த ஆட்டமும் இல்லாத மாதிரி டேக் போட்டு கட்டிடணும். இல்லைனா உள்ள காயிலில் நம்ம ஜாயின் பண்ண இடத்துல அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், திரும்ப டேமேஜ் ஆகும். இது வந்து ரொட்டேட்டிங் ஃபேனு கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டேக் போட்டு கட்டிடலாம், வெளியே அவுட் ஆகிற இடத்துல கட்டிடலாம். ஏன்னா அவுட் எடுக்கிற இடத்துல நம்ம வந்து அசைவே இருக்கக்கூடாது. அப்போ தான் உள்ளே அப்படியே செட் பண்ணது அப்படியே இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டதில் வந்து எரிந்த ஃபேனை எப்படி காயில் கட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எரிஞ்சது தான் அப்படின்னாங்க. அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது அப்படி கிடையாது. காயில் வந்து டோட்டலி ஃபுல்லாக எரிஞ்சிருக்க கிடையாது. அது வந்து வெளியே அவுட்டு ஒயர் எடுக்கிறோம்ல வைண்டிங்லேருந்து, அந்த இடத்துல தான் அப்படி எரிஞ்சு கட்டாயிருக்கும். அந்த மாதிரி இதை தான் நம்ம சரி பண்ணி போட்டோமே தவிர டோட்டலாக ஃபுல்லாக எரிஞ்ச காயில் போய் நம்ம சரி பண்ணோம்னு நம்ம அதில் போடவே இல்லை. சில பேர் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து நல்லா அந்த இடத்துல டேக் போட்டாச்சு, ஸ்லீவ்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணியாச்சு. உள்ளே இந்த கெப்பாசிட்டர் இந்த லைன் ஜாயின் பண்ண இடம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு பாலித்தீன் பேப்பருக்குள்ளே வச்சு டேப் அடித்து வச்சுருவோம். ஏன்னா எங்கேயும் டச் ஆகாத மாதிரி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.